மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நேற்று அதாவது ஜனவரி 30 சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம், மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அதிலே பேசப்பட்ட விஷயங்கள் சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட முதல்வர் அலுவலகம் வரை அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சரே கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது பற்றி இன்றைய டிஜிட்டல் திணையிலே விரிவாக பார்ப்போம். நேற்று ஜனவரி 30 சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் மேயர் பிரியா தலைமையிலே கூடியது. இந்த கூட்டத்திலே முன்னெப்போதும் இல்லாத வகையில், அதாவது கவுன்சிலர்கள், நிலைக்குழு தலைவர்கள், மாநகராட்சியின் துணை மேயர் இந்த 4 படிநிலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் அதிகாரிகளை நோக்கி குற்றம் சுமத்தும் வகையில், அதிகாரிகள் மீது புகார் சொல்லும் வகையில் ஆணித்தரமாக பேசியிருக்கிறார்கள். இதுதான் சென்னை மாநகராட்சிக்குள் மட்டுமல்லாமல் முதல்வர் அலுவலகம் வரை அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய கூட்டம் கூடும்போது 104வது வார்டு கவுன்சிலர் டிவி செம்மொழி, அவர் திமுக கவுன்சிலர், அவர் பேசும்போது ஒவ்வொரு அந்த மாமன்ற கூட்டத்துக்கு முன்பாகவும் என்னென்ன சப்ஜெக்டு அதில் வைக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எது பற்றியெல்லாம் விவாதித்து என்னென்ன தீர்மானம் இயற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும், ஒவ்வொரு வார்டிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை அறியும் பொருட்டு ஒவ்வொரு நிலைக்குழுவும் ஒரு கூட்டம் கூடுவாங்க. அதாவது சென்னை மாநகராட்சியிலே பல்வேறு நிலைக்குழுக்கள், ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்காங்க. அவங்க கூடி இந்த மாத மாமன்றத்தில் இந்த பிரச்சனையை முன்வைத்து தீர்மானம் இயற்ற வேண்டும், இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும், இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு அதில் முடிவெடுப்பாங்க. அதிலே அதிகாரிகளும் கலந்து கொள்ள வேண்டும். மொத்தம் நிலைக்குழு தலைவர் உட்பட 15 மாநகராட்சி உறுப்பினர்கள் அதில் இருப்பார்கள். அதிகாரிகளும் அங்கே வருவார்கள். அதிகாரிகள் வந்து தான் மாமன்ற உறுப்பினர்கள் சொல்கிற பிரச்சனைக்கு அவர்கள் என்ன பதில், என்ன திட்டம், இதை தீர்ப்பதற்கு என்ன திட்டம் என்று அங்கே தான் அது விவாதிக்கப்படும். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த சில மாதங்களாகவே இந்த நிலைக்குழு கூட்டங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் வருவதே இல்லை என்று 104வது வார்டு கவுன்சிலர் செம்மொழி அந்த கோரிக்கையை, அந்த புகாரை முன்வைத்தார். இந்த அடிப்படையில் அதுக்கு அடுத்து பேசிய பலரும் அதிகாரிகள் எந்த விதத்திலும் ஒத்துழைப்பதில்லை என்ற குறைபாட்டை முன்வைத்ததோடு, சென்னை மாநகராட்சி ஆணையாளராக தற்போது இருக்கும் திரு குமரகுருபரன் IAS மீதும் கடுமையான புகார்களை கூறியிருக்கிறார்கள். அதாவது அவர் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு அரை மணி நேரம் ஒதுக்குகிறார். ஆனால் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் போய் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் என்ன விஷயம் சொல்லுங்கன்ட்டு, நாங்கள் 2 மணி நேரம் அவரை பார்க்க காத்திருக்கிறோம், 2 நிமிடங்களில் எங்களை சந்தித்து விட்டு அனுப்பிவிடுகிறார், எனக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, என்னன்னு சொல்லுங்கள் என்று மக்கள் உடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும் எங்களை அவமானப்படுத்தும் வகையில் பேசுகிறார் என்றெல்லாம் மாநகராட்சி ஆணையாளர் திரு குமரகுருபரன் IAS மீது புகார்களை அடுக்குகிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கூட்டத்திலே கல்வி நிலைக்குழு தலைவர் விஸ்வநாதன் அவர் பேசிய ஒரு பேச்சு தான் முக்கியமானது. அதுதான் முதல்வர் அலுவலகம் வரை எதிரொலித்திருக்கிறது. அப்படி என்ன அவர் பேசினார்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகராட்சியிலே இருக்கக்கூடிய பூங்காக்கள் மற்றும் பிளே ஃபீல்ட்ஸ், அந்த குழந்தைகளுக்கான விளையாடும் இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த 2ஐயும் இதுவரை கல்வி நிலைக்குழு தான் அதை கவனித்து வந்தது. பூங்காக்கள் மற்றும் பிளே ஃபீல்டு இது 2ஐயும் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுற அந்த அதிகாரம், அந்த பொறுப்பு கல்வி நிலைக்குழுவிடம் இருந்தது. ஆனால் எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் அதை ஒர்க் ஸ்டாண்டிங் கமிட்டி, அதாவது பணிகள் நிலைக்குழுவுக்கு அதை மாற்றிருக்காங்க. இது எப்படி மாற்றினாங்க, அப்போ எங்களை எந்த விதத்திலும் ஆலோசிக்காமலேயே ஏன் இப்படி மாற்றினீர்கள் என்று சென்னை மாநகராட்சியின் கல்வி நிலைக்குழு தலைவர் விஸ்வநாதன் ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போது அதற்கு மாநகராட்சி ஆணையாளர் திரு குமரகுருபரன் IAS ஒரு மாமன்றத்திலேயே விளக்கமும் அளித்திருக்கிறார். அதாவது பார்க் அண்ட் பிளே ஃபீல்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூங்காக்கள் மற்றும் குழந்தைகள் விளையாடும் இடம் என்பது ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு கல்வி சொல்லிக் கொடுக்குற இடம் என்ற அடிப்படையில் அது கல்வி நிலைக்குழுவிடம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கல்வி சம்பந்தப்பட்ட நிலைக்குழுவுக்கு ஏற்கனவே பணிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
இந்த சென்னை மாநகராட்சி பூங்காக்கள் இவற்றின் அடிப்படையிலான அந்த ஹாலோ பிளாக் அமைப்பது, நீர்வீழ்ச்சிகள் அமைப்பது, இது சம்பந்தமான மற்றும் அந்த வாக்கிங் பாத் நடக்கும் பாதைகளை சரி செய்வது, பூங்காக்களுடைய பெஞ்சுகளை மாற்றுவது, அவற்றை சரி செய்வது, இதெல்லாம் ஒர்க்கு நிலைக்குழுவிடம் கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில், அந்த அடிப்படையில் தான் இது பணிகள் நிலைக்குழுவுக்கு மாற்றப்பட்டது. இதிலே வேறு எந்த பர்சனலும் காரணம் இல்லை என்று மாநகராட்சி ஆணையர் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் அவர் பேசும்போது, அதிகாரிகள் நிலைக்குழு கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த கூட்டத்தை நாம் ஏன் நடத்த வேண்டும், அதிகாரிகள் வரவில்லை என்றால் அந்த கூட்டத்தை நடத்தவே வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் இறுதியாக மேயர் பிரியா பேசும்போது, இது போல ஒரு கோரிக்கை, ஒரு பிரச்சனை, ஒரு வேண்டுகோள் இனி எழக்கூடாது என்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யும் விதமாக, அதாவது ஒரு கனிவான எச்சரிக்கை செய்யும் விதமாக மேயர் பிரியாவும் பேசியிருக்கிறார். இது என்னென்னா, ஏற்கனவே திமுக அரசாங்கம் மாநகராட்சிகள் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாநகராட்சியில் திமுக கவுன்சிலர்கள் அவர்களுக்குள்ளேயே அடித்துக்கொண்டு இப்போதுதான் மேயரை மாற்றினார்கள். அதேபோல் கோவை மாநகராட்சியிலும் இதேபோல்தான் திமுக கவுன்சிலர்களுக்கு இடையில் உட்கட்சி பிரச்சனை மூண்டு அங்கேயும் மேயர் மாற்றப்பட்டார். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான மாநகராட்சியான சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் முதல் நிலைக்குழு தலைவர்கள், துணை மேயர், மேயர் என அனைவரும் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி வெளிப்படையாக பேசுவது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக நேற்று இரவு இது பற்றி ஒரு விரிவான அறிக்கை, விரிவான ரிப்போர்ட் முதலமைச்சருக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த பார்க் விஷயத்தில் ஒரு பெரிய பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, பொதுவாக சென்னை போன்ற மாநகரங்களை நீங்கள் பொறுத்தவரை அடித்தட்டு மக்களை திருப்திப்படுத்த வேண்டுமென்றால் அவர்களுக்கு தண்ணீர், மின்சாரம், சாலை வசதி, மருத்துவ வசதிகள், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் ஒழுங்காக இருக்கணும், அவங்க வசிக்கிற இடங்களில் சுகாதாரமாக இருக்கணும், கொசு தொந்தரவு இருக்கக்கூடாது, தண்ணீர் வசதி ஒழுங்காக இருக்க வேண்டும், மின்சார வசதி ஒழுங்காக இருக்க வேண்டும். இதெல்லாம் அடித்தட்டு மக்களை இந்த ஆட்சியின் மீது திருப்தி அடைய வைப்பதற்கான ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்கிறது. அதே போல் நடுத்தர மக்கள் மற்றும் அப்பர் மிடில் கிளாஸ் எனப்படக்கூடிய உயர் நடுத்தர மக்கள், இவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா சென்னை மாநகராட்சியில் இருக்கும் பூங்காக்கள் தான். ஏன்னா அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மக்கள் தான் மிக அதிகமாக மாநகராட்சி பூங்காக்களில் வாக்கிங் வருகிறார்கள். காலையிலேயே அவர்கள் வீட்டை விட்டு வெளியே அவர்கள் வரும்போது அவர்கள் புழங்குகிற முதல் இடம் மாநகராட்சி பூங்காக்கள் தான். இந்த வகையில் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய இந்த நூற்றுக்கணக்கான பூங்காக்களின் இந்த அவல நிலை பற்றி ஆங்கில பத்திரிகைகளில் வந்தபோது முதலமைச்சர் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் விசாரித்திருக்கிறார். அப்போது அவரே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அவர்களுடைய மேற்பார்வையில் இயங்குகிற பூங்காக்கள் எவ்வளவு அழகாக, எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றன, ஆனால் மாநகராட்சி வசம் இருக்கக்கூடிய பூங்காக்கள் ஏன் இப்படி இருக்கின்றன என்ற கேள்வியையும் அப்போதே முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதையடுத்து உடனடியாக இது பற்றி முதலமைச்சரின் அலுவலகமே இதில் விசாரணை நடத்தியது. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஆகியோரை திருப்திப்படுத்துகிற வகையில் இருக்க வேண்டிய பூங்காக்கள் ஏன் இப்படி இருக்கின்றன என்ற ஒரு விசாரணையும் நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தலைமைச் செயலாளர் மற்றும் முதலமைச்சரின் அலுவலகத்திலிருந்து சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் ஒன் சிட்டி ஒன் கான்ட்ராக்ட் என்ற அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களையும் நிர்வகிக்கிற பொறுப்பை ஒரே நிறுவனத்திடம் கொடுப்பது என்று ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்றால் அது எல்லாமே பூங்காக்களுடைய அந்த மெயின்டெனன்ஸு மூலமாக சென்னை மாநகராட்சி உறுப்பினர்களுக்கு பல்வேறு வகைகளில் வருவாய் வருகிறது. அதெல்லாமே ஒரு கம்பெனிக்கு போயிடும் அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். அதன்படி சென்னையை 3 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்தில் உள்ள பூங்காக்களை மெயின்டைன் செய்வது, அதற்கு ஒரு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் கொடுப்பது என்று அடுத்த கட்டமாக ஆலோசிக்கப்பட்டது. இன்னமும் அந்த டெண்டர் இறுதி செய்யப்படவில்லை, விரைவில் இறுதி செய்யப்பட இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தங்களுக்கு வருவாய் போகிறது என்ற ஒரு
ஒரு குமுறல் திமுக மாமன்ற உறுப்பினர்களிடம் இது நிறையவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய மாநகராட்சி கூட்டத்தில் இப்படி மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படும் கவுன்சிலர்கள் சீறியிருக்கிறார்கள். இந்த பின்னணியோட ரிப்போர்ட் சென்ற நிலையில் இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின், மேயர் பிரியா உள்ளிட்ட மாநகராட்சியின் முக்கிய புள்ளிகளிடம் அவரே அலைபேசியில் பேசியதாக ஒரு தகவல் வருகிறது. அதாவது மிக கோபமாக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அதிகாரிகளுக்கு நான் சில அறிவுறுத்தல்களை சொல்லி அதன்படி அவர்கள் செயல்பட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த நிலையில் இப்படி அதிகாரிகள் மீதே திமுக ஆட்சி மாநிலத்தில் இருக்கும்போது திமுக வசம் இருக்கும் சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் இப்படி அதிகாரிகள் மீது கவுன்சிலர்கள் முதல் மேயர் வரை இப்படி புகார் அடுக்குனா என்ன அர்த்தம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக கோபப்பட்டதாகவும், அதிகாரிகள் ஒழுங்காக செய்கிறாங்க, அவர்களை ஏன் நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க என்று கேட்டதாகவும், இப்படியே போனால் சென்னை மாநகராட்சியை கலைக்கப் போகிறேன் என்றும் முதலமைச்சர் சீறியிருக்கிறார் என்றும் மாநகராட்சி வட்டாரத்தில் இன்று மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த முதலமைச்சரின் கோபத்துக்கு பின்னணி அந்த பார்க் மெயின்டெனன்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கிற டெண்டர் விஷயங்கள், அதற்கு பின்னால் இருக்கிற மாநகராட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்பு, இதெல்லாம் சேர்த்து தான். இன்னொரு முக்கியமான காரணம், தேர்தல் நெருங்குகிற இந்த நிலையில் மாநகரில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பூங்காக்கள் ஒழுங்காக இல்லை என்றால் அது மிடில் கிளாஸ் மக்களிடமும் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களிடமும் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் என்ற ரிப்போர்ட்டும் சேர்ந்து கொண்டுதான் முதலமைச்சரை இந்த அளவுக்கு கோபப்படுத்தி இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். முதலமைச்சரின் எச்சரிக்கைக்கு அடுத்து மாநகராட்சியில் கவுன்சிலர்களுக்கு இந்த விஷயங்கள் வெவ்வேறு வகைகளில் தெரிவிக்கப்பட்டு இனி அதிகாரிகளுக்கு எதிராக மாமன்றத்தில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று சில அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுதான் சென்னை மாமன்ற கூட்டம், அதற்கு பிறகு முதலமைச்சரின் கோபம், இதற்கான முழு பின்னணி. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.